Chapter 1 Exercise 1.1 second question third subdivision. Find the inverse if exist of 3 by 3 matrix கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த 3 by 3 matrixக்கு inverse find பண்ணும். Same second subdivision second questionல second subdivision எப்படி பண்ணுமோ அதே same method தான். ஓகே அதுக்கு நமக்கு வந்து என்ன 3 by 3 matrixக்கு inverse find பண்ணும். இது same question தான். இங்க ஒரு 3 by 3 matrix கொடுத்திருக்காங்க. அதுக்கு inverse find பண்ணும் if exist. ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் அந்த கொடுத்திருக்கிற மேட்ரிக்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் நேம் டினோட் பண்றோம். let a equal to and 3 by 3 matrix எழுதுறோம். 2 3 1 3 4 1 3 7 2. இப்போ 3 by 3 matrix நேம்ங்கிற நேம்ல டினோட் பண்ணியிருக்கோம். இப்போ let a equal to 3 by 3 matrix எழுதியாச்சு. நமக்கு என்ன ஃபைண்ட் பண்ணணும் இன்வர்ஸ். அப்போ நம்ம இங்கே ஏன் டினோட் பண்ணனால இதோட இன்வர்ஸ் எப்படி எழுதுவோம் a inverse equal to 1 by determinant a into adj means adjoint a. அப்போ இதில் எப்படி இருக்கணும் the determinant a not equal to 0ன்னு கிடைக்கணும். determinant a equal to 0னா 1 by 0 infinitive meaningless. அப்போ determinant a not equal to 0ன்னு கிடைக்கணும். இப்போ determinant a எப்படி ஃபைண்ட் பண்ணணும் 3 by 3 மேட்ரிக்ஸ்க்கு determinant a எப்படி ஃபைண்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் இங்கே சைன் போடுவோம் அந்த 3 by 3 மேட்ரிக்ஸில் ஃபர்ஸ்ட் சைன் எழுதுவோம் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் எழுதிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு எலமெண்ட் வந்து இந்த சைனால் மல்டிப்ளை பண்ணணும் அப்போ ப்ளஸ் இன்ட்டு 2 நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் நம்ம எந்த எலமெண்ட் எடுத்தோமோ அந்த எலமெண்டோட ரோவும் காலமும் விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறத பார்க்குறோம் இப்போ நம்ம எடுத்தது இந்த ஃபஸ்ட் எலமெண்ட் இப்போ இதோட ரோங்கிறது இதோட காலம்ங்கிறது இது ரெண்டு எடுத்துட்டுனா பேலன்ஸ் இருக்கிறது பார்த்தா என்ன இருக்குது 2 by 2 மேட்ரிக்ஸாக தான் இருக்குது நமக்கு 2 by 2 மேட்ரிக்ஸை டிட்டர்மினன்ட் ஈஸியாக ஃபைண்ட் பண்ணுவோம் என்ன பண்ணால் போதும் இந்த டயக்னல்ஸை மல்டிப்ளை பண்ணால் போதும் இந்த டயக்னல் மல்டிப்ளை பண்ணிட்டு மைனஸ் இந்த டயக்னல் மல்டிப்ளை பண்ணுவோம் அதான் 2 by 2 மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் இப்போ 3 by 3 மேட்ரிக்ஸ்க்கு என்ன பண்ணுறோம் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு எழுதிட்டு இந்த ப்ளஸ் வந்து ஃபஸ்ட் எலமெண்டோட மல்டிப்ளை பண்ணுறோம் எந்த எலமெண்ட் எடுத்தோமோ அதோட ரோவும் காலமும் விட்டுட்டு பேலன்ஸை பார்த்தோம்னா 2 by 2 மேட்ரிக்ஸாக இருக்கும் அதை மல்டிப்ளை பண்ணுவோம் அப்போது ப்ளஸ் இன்ட்டு 2 இன்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணுறோம் 4 2 சார் 8 மைனஸ் 1 இன்ட்டு 7 7 நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது மைனஸ் இன்ட்டு 3 மைனஸ் 3 இன்ட்டு இப்போ நம்ம இப்போ எடுத்த எலமெண்ட் எது இந்த எலமெண்ட் 3 அப்போ இந்த எலமெண்டோட ரோ இதோட காலம் பேலன்ஸ் இருக்கிற எலமெண்ட்ஸ் எது 2 by 2 மேட்ரிக்ஸாக தான் இருக்குது 3 1 3 2ன்னு இப்போ இதை டயக்னலாக மல்டிப்ளை பண்ணுறோம் டயக்னலுங்கும் போது எது மல்டிப்ளை பண்ணுவோம் இந்த 3யும் 2வும் 3 2 சார் 6 மைனஸ் 1 இன்ட்டு 3 3 இப்போ 6 மைனஸ் 3 தென் இங்கே ப்ளஸ் 1 இன்ட்டு இந்த அதே மாதிரி தான் இந்த ரோவும் இந்த காலம் விட்ட பேலன்ஸ் இருக்கிறது 3 4 3 7 இதுவும் டயக்னலில் மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும் 3 இன்ட்டு 7 7 3 சார் 21 மைனஸ் 4 3 சார் 12 okay so which is equal to 2 into any normal 8 minus 7 1 minus 3 into 6 minus 3 3 plus 1 into 21 minus 12 9 that means determinant a equal to 2 into 1 2 minus 3 3 are 9 plus 1 into 9 9 but therefore determinant a equal to minus 9 plus 9 0 but 2 but determinant a குள்ள value 2 determinant a வந்துட்டு அப்ப என்ன கிடைச்சிருச்சு 2 that means not equal to 0 not equal to 0 னால என்னது a inverse exist okay a inverse exist ஆயிடுச்சு இனி நம்ம என்ன பண்ணா போதும் இந்த determinant a inverse நம்ம அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி ஃபைண்ட் பண்ணா போதும் இப்போ a inverse ஃபைண்ட் பண்றதுக்கு என்னல வேணும் 1 by determinant a into adj இப்போ determinant a ஃபைண்ட் பண்ணியாச்சு இனி adjoint a ஃபைண்ட் பண்ணனும் adjoint a எப்படி ஃபைண்ட் பண்ணனும் adj a ஃபைண்ட் பண்ணனும் adjoint a 3 by 3 மேட்ரிக்ஸ்க்கு எப்படி ஃபைண்ட் பண்ணனும் கோஃபேக்டர் மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ் எழுதணும் கோஃபேக்டர் மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ் எப்படி எழுதுறது அந்த டிட்டர்மினன்ட் 3 by 3 மேட்ரிக்ஸோட மிடில் மோஸ்ட் வேல்யூலேருந்து 3 by 3 மேட்ரிக்ஸோட மிடில் மோஸ்ட் வேல்யூலேருந்து சைக்ளிக் ஆர்டரை எழுதுவோம் இப்போ சைக்ளிக் ஆர்டரை எழுதியில் எப்படி எழுதுவோம் இங்கே இருக்கிறதுலேருந்து 4 1 3 நெக்ஸ்ட் 4 1 3 4 நெக்ஸ்ட் அதே மாதிரி மிடில் வேல்யூலேருந்து சைக்ளிக் ஆர்டரை எழுதுவோம் எழுதுறது என்ன வரும் 7
2 3 7. நெக்ஸ்ட்டு அதே போல் மிடில் வேல்யூலேருந்து சைக்ளிக் ஆர்டராக எழுதுவோம். இப்போ எப்படி எழுதணும்? 3 1 2 3. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக லாஸ்ட்டு அதே இதில் தான் முடியும். அப்போது 4 1 3 4. ஓகே, இது எழுதிட்டு என்ன பண்ணணும்? நம்ம 2/2 மேட்ரிக்ஸ்க்கு எப்படி டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்ணுவோமோ அது மாதிரி, அதாவது டயகனலாக மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ மல்டிப்ளை பண்ணிவிட்டு நம்ம எழுதணும். 4 2s are 8 minus 1 into 7 7 8 minus 7. நெக்ஸ்ட் இது அதே போல் மல்டிப்ளை பண்ணணும். 1 into 3 3 minus 3 2s are 6. ஓகே, நெக்ஸ்ட் இது அதே போல் மல்டிப்ளை பண்ணணும். 7 3s are 21 minus 4 3s are 12. ஓகே, நெக்ஸ்ட்டு இது அதே போல் மல்டிப்ளை பண்ணுறோம். 7 into 1 7 minus 3 2s are 6. நெக்ஸ்ட்டு 2 2s are 4 minus 1 into 3 3. நெக்ஸ்ட்டு 3 3s are 9 minus 7 2s are 14. நெக்ஸ்ட்டு 1 3s are 3 minus 1 4s are 4. நெக்ஸ்ட்டு 1 3s are 3 minus 1 2s are 2. நெக்ஸ்ட்டு 4 2s are 8 minus 3 3s are 9. ஓகே, இனி இதோட வேல்யூ தான் நம்ம இந்த கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் தான், இதோட ஆன்சர் தான் இங்கே வரும். இப்போ கோஃபேக்டர் மேட்ரிக்ஸோட ஆன்சர் என்ன? 8 minus 7 1 3 minus 6 minus 3 21 minus 12 9. Next 7 minus 6 1 4 minus 3 1 9 minus 14 minus 5. Next 3 minus 4 minus 1 3 minus 2 1 8 minus 9 minus 1. இப்போ நம்ம அட்ஜாயின்ட் ஃபேக்டரோட கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் எழுதிட்டோம். அடுத்து என்ன பண்ணுவோம்? இதோட டிரான்ஸ்போஸ்னு என்ன பண்ணால் போதும்? ரோஸை காலம்ஸை எழுதலாம். ஓகே, அப்போ எப்படி எழுதணும்? 1 இந்த ரோஸை காலம்ஸ் எழுதல 1 minus 3 minus 1 minus 3 9. அடுத்து 1 1 minus 5 minus 1 1 minus 1. அப்படியே ரோஸை காலம்ஸ் ஆகிட்டு எழுதணும். ஓகே, அட்ஜாயிண்ட்டே ஃபைன் பண்ணியாச்சு. நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது என்னது? இன்வர்ஸ். அப்போ ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு என்னது? 1/determinant A into adj A, which is equal to 1/determinant A க்குள்ள வேல்யூ 2 1/2 into adj A. adj A க்குள்ள வேல்யூ என்னது? 1 1 minus 1 minus 3 1 1 9 minus 5 minus 1. So A inverse equal to answer.